இந்த சுடர் எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம விஜய்க்கு, மல்லிக்கு மட்டும் இல்ல, மக்களாகிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே இந்த சுடருக்கு சாதகமா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா விஜய்க்கு உண்மை தெரிய வந்ததுனால, உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லிக்கு சாதகமா தான் நடக்க போகுது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, மல்லி கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு, மல்லி கூட மொட்டை மாடியில தூங்கிட்டு, இப்ப நேரா கிளம்பி போயிட்டாங்க. அதாவது விஜய் இங்க வந்ததுக்கான முக்கிய காரணம் இன்னொன்னும் இருக்கு. அதாவது அங்க இருந்தா அடிக்கடி இந்த சுடர் இருந்துட்டு, இத பண்றான், அத பண்றேங்கிற பேர்ல அவ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்திலேயே அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நேரா வந்து கதிரேசனோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரு, ரகு இவங்க எல்லாருமே கூட்டாளிங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கணும். ஒரு பக்கம் இந்த வீட்ல இருக்கக்கூடிய அதாவது கதிரேசனோட ரூ. 50,00,000 பணம் லாக்கர்ல இருந்தது. காணாம போனதே வந்து மிகப்பெரிய ஒரு புதிரா இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரகு தான் பண்ணா அப்படிங்கிற மாரி சொல்லி ரகுவெல்லாம் புடிச்சு, அடிச்சு விசாரிச்சாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா அதே சமயத்துல கூட உண்மையிலே இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த சுடர் மூலியமா தான் நடந்துச்சு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகா, அதாவது அ ரேணுகா அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சுடர் மூலியமா தான் நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், இங்க எதையுமே வந்து இவங்க கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்க. அதுதான் வந்து ரொம்பவும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம என்னடா இது இந்த ரகு அடுத்ததா ரகு மாட்டிக்கிட்டா, சுடர் தப்பிச்சுட்டா, எப்புட்றா இவ சிக்க போறா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தோம். விஜயும் வந்து இன்னும் 10 நாள் தான் வந்து டைமு. அந்த டைம்க்குள்ள நான் என்ன பண்றேனோ அது எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி உண்மையிலேயே மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த சுடர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் போல. ஏன்னா அவளுக்கு உண்மைகள் வந்து தெரியாம இருக்கணும். அதாவது விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற உண்மை இந்த சுடருக்கு தெரியாம இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி இருக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த சுடருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலுமே கூட இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடர ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதாவது சுடர் எங்க போறா, என்ன பண்றா, ஏது பண்றா அப்படின்றது எல்லாத்தையுமே அதாவது இந்த சுடர் இருந்துட்டு நேரா ரகுவோட வீட்டுக்குள்ள போயிட்டு ரகு கிட்டயே வந்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருமே நேர்லயே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே விஜய்க்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன். முன்னாடியே ஃபுல்லா கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே விஜய் வீடியோ எடுத்துடுறாரு. அதாவது இந்த ரகு கிட்ட வந்து சுடர் இருந்துட்டு இந்த மாரி நடந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. அதுவும் இல்லாம என்கிட்ட பொய் சொல்லிட்டு, அங்க போயிட்டு எதுக்காக வந்து மல்லிய பார்க்கறதுக்காக போனோம். அப்படியே வந்து இது எல்லாமே அதாவது அ விஜய் எதுக்காக விஜயும், மல்லியும் சண்டை போடுற மாரி நடந்துக்கணும் அப்படின்ற மாரி ஒரு டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஒரு சில கான்வர்சேஷன்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே வந்து விஜயோட பிளானா இருக்கலாம். அதாவது உன்ன பத்தின உண்மைகள் விஜய்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அங்க இந்த சுடருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. என்ன அப்படின்னா, அதாவது இவ்வளோ நாள் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன். ஏன்னா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம போயிட்டு அங்க வந்து விஜய மாத்தி, விஜய் கூட வந்து சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் கிடையாது, ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் மூலியமா உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம சுடர் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ ஒரே ஒரு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் வந்து தோணிட்டு இருக்கு. அதாவது இப்பவே அவ கிளம்பி போனா அப்படின்னா, அவ கையில ரூ. 1 இல்ல. ரூ. 1 இல்லாம எப்படி இங்க நுழைஞ்சாளோ, அதே மாரி தான் வெளிய போயாகணும். அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவ நோட் பண்றா. அதே மாதிரி இந்த ரகு கிட்ட ரகு வந்து ஆல்ரெடியே சொல்லிட்டான். இந்த மாரி ரூ. 50,00,000 நீ ஷேர் கேட்காத. அங்க உனக்கு கோடி கோடியா கொட்டி கிடக்கு. எத்தன கோடி வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு உதவி பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ரூ. 50,00,000 வந்து எனக்கு நீ வந்து ஒரு அ அதாவது சன்மானமா குடுத்ததா நெனச்சுக்கோ. உனக்கு அதாவது நான் செய்ற வேலைக்கு நீ குடுத்த வந்து ஒரு கூலியா நெனச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ சுடருக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பிளான் பண்ண மாதிரி இந்த கதிரேசனோட வீட்ல இருந்து கொஞ்சம் நகை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு எஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கு நம்ம விஜய் இடம் குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த சுடர் இருந்துட்டு அடுத்ததா அந்த பிளான தான் வச்சிருக்கா. விஜயும் அங்க நடக்கிறத எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ரகு, சுடர் 2 பேரையுமே கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம
இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதாவது அந்த நல்ல தம்பி போலீஸ் இருந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவரு சொன்ன உடனே வந்திருப்பாரு. ஆனா, அதுக்குள்ள வந்து கமிஷனர் அங்க இங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசி, விஜய் இருந்துட்டு இப்போ இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ வர வச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்குள்ள வந்து இவங்க 2 பேருமே எஸ் ஆகுற மாரி தெரிஞ்சுது. அதனால தான் விஜய் இருந்துட்டு, அங்கேயே இவங்க 2 பேரையும் வந்து கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதாவது இந்த ரகு இருந்துட்டு எப்படியாச்சும் சுடர எஸ் ஆக வச்சுட்டு, தானும் எஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சான். ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு 2 பேரையுமே விடுற மாரி கிடையாது. நீ எவ்ளோ தைரியம் இருந்தா, என் வைஃப் ரேணுகா அப்படிங்கிற பேர்ல இங்க வந்து நீ இவ்ளோ பெரிய டிராமாலாம் போட்டுருப்ப. உனக்கு தெரியாமயே உன்னோட சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சேன். ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நீ இவ்ளோ சீக்கிரம் தப்பிச்சிடவே கூடாது. நீ வந்து எந்த ஒரு விஷயத்துல வேணாலும் அதாவது இங்க வந்து கதிரேசனோட வீட்ல ரூ. 50,00,000 திருடுனது, இந்த மாரி எத வேணாலும் ஏத்துக்குவோம். ஆனா இங்க வந்து ரேணுகாவா நீ நடிச்ச பாத்தியா? ரேணுகாவா நடிச்சு ரேணுகா மாதிரியே நடந்துகிட்ட பாத்தியா? அததான் ஏத்துக்கவே முடியாது. கதிரேசனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா உன்ன கொன்னே போட்டுருவாரு அப்படின்ற மாரி சொல்லி, பயங்கர கோவத்தோட நம்ம விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க 2 பேராலயும் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க தப்பிக்கணும்னு முயற்சி கூட பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்லி, விஜய் இருந்துட்டு உண்மையிலேயே அவ்ளோ கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருத்துன்னு முழிச்சுட்டு இருக்கா. 2 பேருமே வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா விஜய் இருந்துட்டு 2 பேருமே ஹோல்ட் பண்ணி நிக்கிறாங்க. கடைசியில வந்து போலீஸ் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துறாங்க. அதாவது இத்தன நாளா கதிரேசன்லாம் என்னென்னமோ கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. தான் பொண்ணு வந்து உயிரோட வந்துட்டா அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா இப்போ உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்க போகுது. இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்தா அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தினால அதாவது விஜய் இப்படி மாஸ் காட்டி இவங்க 2 பேரையும் புடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.